மக்கள் இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாட்களாக ஒரு கனவு கண்டார். தன்னுடைய ஆசை, தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் அத்தனையும் வெளிப்படுத்தணும்னு நினச்சாரு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவு அத்தனையுமே 96 பக்கத்துக்கு மேனிஃபெஸ்டோ போட்டு மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டாரு. பெரிய வரவேற்பு பெறுதுங்க. யாருமே தலைவர் நல்லது பண்ணுவார், நிறையா பண்ணுவார் அப்படிலாம் நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் மைன்யூட்டாக யோசிப்பார், இவ்வளோ தூரம் அவர் ஆழமாக சிந்திப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நேற்றைய தினம் அவர் மேனிஃபெஸ்டோ வெளியிடும் போது தான் தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேரும் நெஞ்ச நிமிர்த்தி சொன்னாங்க, நான் தாவேகாரன் சொல்லி. அவ்வளோ பெரிய ப்ரௌட தாவேகா தொண்டர்களுக்கு நேற்றைய தினம் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. தன்னுடைய கனவை, தன்னுடைய ஆசையை தன்னுடைய ஒரு கூத்தாடினாங்க. தனக்கு நிர்வாகம் தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன அடிப்படையில் அரசியலுக்கு வந்தான்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் நேற்றைய தினம் தலைவர் விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. அந்த எமோஷன் தான் நேற்று முழுக்க அவர் கேரி பண்ணார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த மேனிஃபெஸ்டோ பற்றி பேசுகிறதுக்கு. எனக்கு எல்லாத்தையும் பேசணும் அப்படிங்கிறது ஆசை. நான் ஒரு 3 to 4 பார்ட்டாக பிரித்து எல்லாத்தையும் பேசிடலான்னு நினைக்கிறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த வீடியோக்கள் அத்தனையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இது அத்தனையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலை. அத்தனையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு வைங்களேன், தாவேகா தொண்டரா நம்மளுடைய ஆட்சி தான் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. தன்னுடைய ஆட்சி நிர்வாகம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அறம் அப்படிங்கிற பகுதியில் முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த முடிவுகளை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்களை பேசலாம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி வந்து நல்லாட்சியா நல்லாட்சி இல்லையா, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது அடிப்படையில் தான் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை தலைவர் விஜய் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. திருக்குறளை மையமாக வச்சு வடிவமைச்சிருக்காங்க. அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 வார்த்தையை பயன்படுத்தி அறத்தில் 2 தலைப்பில், அதை தாண்டி வந்து பொருளில் பார்த்தீங்கன்னா 3வது தலைப்புலேருந்து 7வது தலைப்பு வரைக்கும், அதுக்கடுத்து இன்பம் அப்படிங்கிற தலைப்பில் 8 to 10, இந்த 10 தலைப்புகளில் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை தலைவர் விஜய் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? அறம் சார்ந்து என்னுடைய முடிவுகளை பார்ப்பீங்க. அது முதல் 2 பாயிண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிர்வாகம் என் கையில் இருக்கு, பணம் என் கையில் இருக்கு, அதை வச்சு நான் எப்படி திறமையா நிர்வகிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த 3வது பாயிண்ட்லேருந்து 7வது பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நிர்வாகம், இந்த அறம் சார்ந்த ஆட்சியில் பொதுமக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படிங்கிறத 8வது பாயிண்ட்லேருந்து 10வது பாயிண்ட் வரைக்கும் நான் கொடுக்க போற வாக்குறுதிகளை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அறம் சார்ந்து இருக்கணும். அந்த அரசு கிட்ட அறம் மட்டும் இருந்தா, அதே நேரத்தில் பொருளாதாரம் பக்கத்தில் இருக்கும்போது, அறத்தோட கூடிய பொருளாதாரம் பக்கத்தில் இருக்கும்போது அந்த அரசு ஊழல் செய்யாது. ஒரு அரசு மக்களுக்கு சேவை செய்வது அந்த அரசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒரு அரசு அறம் சார்ந்தது, அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்து ஒரு திறமையான ஒரு அரசா இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்வது ஒரு அரசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அந்த ஆட்சிக்கு ஒரு மக்கள் வாழ்வாங்கல்ல, அவங்க தான் இன்பமா வாழ்வாங்க. ஸோ திருக்குறளை மையப்படுத்தி தான் என்னுடைய 5 வருஷ ஆட்சி இருக்கும். திருக்குறளை மையப்படுத்தி தான் நீங்க என்னுடைய ஆட்சியை எடை போட போறீங்க அப்படிங்கிறத வள்ளுவர் நமக்கு 2வது வருஷம் முன்னாடி சொன்ன ஒரு அடிப்படையை வச்சு தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை, தன்னுடைய நிர்வாகத்தை, தன்னுடைய கட்டமைப்பை அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக அறிவிக்கிறாங்க. நான் வந்து போன ஆட்சியை வந்து சும்மா உட்காந்து குறை சொல்றது என் வேலை கிடையாது. இதில் 2வது பாயிண்ட் சொல்றாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் மேனிஃபெஸ்டோவில் இந்தந்த விஷயங்கள் செய்ய போறேன், அந்தந்த விஷயங்கள் செய்ய போறேன்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் நிதி பத்தலைங்க, போன ஆட்சி 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா கால்குலேஷனும் பண்ண, எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்த போகிறோம். அவ்வளோதான். இது எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட அறிவிக்கிறோம் அப்படிங்கிற 2வது மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. திருக்குறளை மையப்படுத்திய ஒரு நிர்வாகம் தாவேகாவோட நிர்வாகம். முந்தைய ஆட்சியை குறை சொல்லாமல், அதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்தாமல், இப்போ என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும், எந்த சூழல் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு தான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சுட்டு தான் தன்னுடைய வாக்குறுதி அப்படிங்கிற பகுதியை நோக்கி நகர்றாங்க. 3வது மிக முக்கியமான விஷயம், தாவேகா ஆட்சியில் பாஜகவோட பயங்கரமான சண்டை நடக்குங்க. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் நான் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. கச்சத்தீவை மீட்கிறதுக்கு எவ்வளோ போராடுவேன், அதை போராடுவேங்கிற விஷயத்த சொல்றாரு. உயர்நீதிமன்றத்தில் தமிழை மையப்படுத்தி வாதிடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்வேன்னு சொல்றாரு. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது டெல்லிக்கு தான் போக வேண்டியது இருக்கு. டெல்லியில் மட்டும் அதோட கிளை இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலையும் அதோட கிளையை நான் கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி எடுப்பேன் அதை செய்வேன்னு சொல்றாரு. ஜிஎஸ்டியில் எவ்வளோ தர வேண்டியது இருக்கோ அதுக்கு தேவைப்படுற சட்ட போராட்டம் பண்ணுவேன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற நிதி பகிர்வுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற அந்த கொள்கை முடிவை மிக கடுமையாக நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி தன்னுடைய ஆட்சியில் இந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவி தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 14 மிக முக்கியமான முடிவுகள் பிஜேபிக்கு எதிராக தன்னுடைய வாக்குறுதி பட்டியலில் பாயிண்ட்லேயே தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே வகுத்திருக்காங்க. என்னுடைய நிர்வாகத்துக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அதை அத்தனையுமே படித்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. இது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வது தமிழ் நம்ம நிறையா சொல்கிறோம்.
தமிழுக்காண்டி தாவேக்கா என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழுக்காண்டி 500 கோடி ஒதுக்குறாங்க. 500 கோடி ஒதுக்கி நம்மளுடைய பண்டைய கலாச்சாரம், நாகரிகம், நம்மளுடைய பண்பாடு அத்தனையுமே ஆவணப்படுத்தி ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கி அந்த அருங்காட்சியகத்தில் போய் அத்தனை விஷயத்தையும் பார்க்குறது. நம்மளுடைய விளையாட்டுகள் அத்தனையுமே மறைஞ்சு போச்சுல சில விளையாட்டுகள், அந்த விளையாட்டு அத்தனையுமே மீள் உருவாக்கம் பண்ணுறது, அந்த விளையாட்டை கற்றுக்கிறத இலவசமாக செய்கிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா அரசு விழாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பங்கேற்கிறத உறுதி பண்ணுறது. அவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக வருஷத்தில் 100 நாள் வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தலைவர் விஜய் அவர்கள் தமிழை மையப்படுத்தி ஏகப்பட்ட முடிவு எடுக்கிறாருங்க. இது என்னுடைய மிக முக்கியமான அப்சர்வேஷனாக இருக்குது. இதை கடந்து நீங்கள் அடுத்து போனீங்கன்னா சுற்றுலா அப்படிங்கிற விஷயத்துக்கு தாவேக்கா மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க போது. தலைவர் விஜய் அவர்கள் ஏகப்பட்ட சுற்றுலா திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஆன்மீக சுற்றுலா போகணுமா போங்க, நீங்கள் வந்து நதி சார்ந்த சுற்றுலா போகணுமா போங்க, நீங்கள் வந்து மலை சார்ந்த சுற்றுலா போகணுமா போங்க, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது உணவு சார்ந்த சுற்றுலா போகணுமா போங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட சுற்றுலாக்கள் செய்யணுமோ அவ்வளோ சுற்றுலாக்களை நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். அதாவது நம்மளுடைய பண்டைய மரபுகளை தேடி போகணுமா அப்படிப்பட்ட சுற்றுலாவை நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். இந்த மாதிரி சினிமா சார்ந்த சுற்றுலா கூட நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி சுற்றுலா மூலம் வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிறது தாவேக்கா ஆட்சியில் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவை தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் அப்படிங்கிறது 24 மணி நேரத்துக்கு தங்கு தடை இல்லாமல் தாவேக்கா ஆட்சியில் கிடைக்கும். இதை நாங்கள் உறுதிப்படுத்திடுவோம். ரெண்டாவது குடிநீரை நாங்கள் உறுதிப்படுத்திடுவோம். 100% வீட்டுக்கு உங்களுடைய அந்த குடிநீர் அப்படிங்கிறது நீங்கள் ரோட்டில் போய் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்சளவு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை செய்வோம். அதையும் தாண்டி 200 யூனிட் மாதம் ஃப்ரீயான மின்சாரங்க. பா, இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. 100 யூனிட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை 200 மாற்றுறாரு. 200 யூனிட் நான் கொடுத்தாலும் இந்த மின்சார வாரியத்தை நான் லாபகரமாக கொண்டு போயிட்டு இதை நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நடக்கிற ஊழல் தாங்க இதெல்லாம் செய்ய விடாம தடுக்குது. அந்த ஊழலை ஒழிச்சாவே 200 யூனிட் பொதுமக்களுக்கு தாராளமாக தாவேக்கா ஆட்சியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை அறிவிச்சிருக்காங்க. இதையும் கடந்து போனீங்கன்னா பட்டா இல்லாமல் நிறையா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் இடிக்கப்படுறது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இல்லை புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க, யாருமே அந்த நிலத்தை வந்து இது வந்து எங்களோட நிலம் இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிலாம் யாரும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். பட்டாவோட அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம பார்ப்போம். எங்கள் வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுது ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும். அது எதுவுமே அந்த நிலத்தில் நீங்கள் இருக்கீங்க, யாருமே அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடலன்னா அந்த நிலம் உங்களுக்கான நிலமாக மாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த நிலத்தில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையில் உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமாக ரேஷன் கடை சார்ந்த சீர்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரேஷன் கடையில் எல்லாமே பாக்கெட் போட்டு தான் தருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. வைட்டமின் சார்ந்த சில விஷயங்களை நான் வந்து மிக முக்கியமாக வந்து நான் புஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை, எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஐடியா. ரோட்டில் போயெல்லாம் நிற்க தேவையில்லை, முடிஞ்சளவு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஏராளமான வசதிகளை நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ரேஷன் கடை சார்ந்து தாவேக்கா ஆட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக மாற்றப்படும் அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அடுத்து மிக முக்கியமாக அந்த முதியோர்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிரும், கைவிட்டுருவாங்க, சொத்தை பறிச்சுட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு ஒருங்கிணைந்த அலுவலர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா முதியவர்களை யாராவது இப்படி விட்டு போயிட்டாங்க, அவங்க சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த நபர், அந்த ஒருங்கிணைந்த அந்த அலுவலர் பார்த்தீங்கன்னா அந்த முதியவரோட நலனை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் எங்களுடைய ஆட்சியில் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. மனசாட்சி உள்ள மக்களாட்சி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சிந்தனைலாம் இங்கே இருக்கிற யாருக்குமே வராத ஒன்று. தலைவர் விஜய் அவர்கள் இதை மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா அறிவுறுத்துறாங்க அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான அப்சர்வேஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தற்காலிக பணியாளர்கள் நிறையா பேர் போராட்டம் பண்ணி நம்ம பார்த்தோம்ல. செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. தற்காலிக ஊழியர்கள் 5 வருஷம் நீங்கள் பணியில் இருந்தாவே உங்களை நாங்கள் பர்மனன்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் சார்ந்து ஒரு மிக முக்கியமான முடிவெடுக்கிறாங்க. ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும், வேறு எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படுற நலவாரியங்கள் அமைக்கப்படும், உங்களுடைய அந்த பணி மாறுதல் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படைத்தன்மை உருவாக்கப்படும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிற மிக முக்கியமான வாக்குறுதியாக இருக்குது. இதையும் நீங்கள் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக இந்த மனிதர்கள் வந்து மனித
கழிவு அள்ளுறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மோசமான ஒரு சூழல் இருக்குல்ல, அது தாவேக்கா ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதற்கான இயந்திரங்கள் வாங்கப்படும். அந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தனை பேருக்குமே, அந்த தூய்மை பணியாளர் இருப்பாங்கல்ல, அத்தனை பேருக்குமே அது சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மனித கழிவை மனிதன் அள்ளும் முறை தாவேக்கா ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறத மிக ஆழமாக தெரிஞ்சுங்க. அதையும் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக ஓட்டுநருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டே ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாருங்க. அந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கான டே. அந்த டே வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதியை போட்டு ஏதோ கொண்டாடுவோம்ல, லவர்ஸ் டே இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் டே இருக்குது, மதர்ஸ் டே இருக்குது, ஃபாதர்ஸ் டே இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து டிரைவர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டேவை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்குறாங்க. அந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமாக ஒரு 50,000 ரூபாய் சன்மானம் கொடுக்குறாங்க. யார் நல்ல டிரைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா உலகத்தில் 2 தொழில் இருக்குது. ஒன்று உற்பத்தி தொழில், இன்னொன்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு போய் சேர்க்குற தொழில். உற்பத்தி தொழிலுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்குற அந்த டிரைவருக்கு நலவாரியம் போட்டு சில விஷயங்களை செய்ய போகிறோம். அதை தாண்டி அவங்களுடைய சேவையை பாராட்டி நம்ம நிறைய விஷயங்களை செய்ய போகிறோம். அவங்களுக்கான டேவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகளை தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் எடுக்கப்படாத பல முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக தீவிரமாக மிக தெளிவாக புரியுது. அப்படிங்கிறது தலைவரோட மேனிஃபெஸ்டோவில் அறம் அப்படிங்கிற அந்த பகுதியை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அறம் அப்படிங்கிற பகுதியை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து பொருள் இருக்குது, இதுக்கப்புறம் மாவட்ட ரீதியாக தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் இன்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காண்டி தான் இந்த வீடியோவை பாட்டாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணினா தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.